Hi, hello, vanakkam. Welcome to Masala Spoons. இந்த வீடியோல காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அதே சமயம் ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala Spoons 3 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பை வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொரியலில் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த காயும் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் குறைஞ்சிருக்கு. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச அந்த கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடும், உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் அந்த பொரியலே. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.